தென்காசி அருகே விமான பயணத்தை அறியாத அரசு பள்ளி மாணவர்களை விமானத்தில் அழைத்து சென்று சென்னையை சுற்றி காண்பித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. உற்சாகம் கரை புரளும் அந்த கல்வி சுற்றுலா குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஒன்றியம் கொண்டலூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் 95 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இதில் 5ஆம் வகுப்பில் 20 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ் மற்றும் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைமை ஆசிரியர் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரைட் பிரதர்ஸ் பற்றி பாடம் நடத்தியுள்ளார். ரைட் பிரதர்ஸ் தான் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் என்றும் விமானத்தின் பயணம் குறித்தும் ஆசிரியர் விவரித்துள்ளார். இதனால் உற்சாகமடைந்த மாணவர்கள், நாங்க விமானம் மேல பறப்பதை வேடிக்கை தான் பார்த்திருக்கிறோம், விமானத்தில் சென்றதில்லை என்றும் எங்களை விமானத்துல கூட்டிக்கிட்டு போறீங்களா என்றும் வெள்ளந்தியாய் கேட்டுள்ளனர் இந்த அரசு பள்ளி மாணவர்கள். சற்றும் யோசிக்காமல் சரி கூட்டிக்கிட்டு போறேன் என்று சொன்ன தலைமை ஆசிரியர் அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளார். தனது துபாய் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆசிரியர்களிடம் நிதி உதவி திரட்டி மாணவ மாணவியரை விமானத்தில் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்துவிட்டார் தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ். இதனை மாணவர்களிடம் அறிவித்ததும் உற்சாகத்தின் எல்லைக்கே சென்றனர் மாணவர்கள். ஒரு நாள் எங்க சார் எங்கிட்ட ரைட் சகோதரர்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க சும்மா தான் கேட்டோம், எங்களையும் ஏரோப்ளேன்ல கூட்டு போவீங்களான்னு. சரின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நாங்க அதை விட்டுட்டோம், அவங்க சும்மா தான் சொல்றாங்கன்ட்டு. அதுக்கடுத்துதான் எங்க கிட்ட சொன்னாங்க, நாங்க உண்மையாவே உங்களுக்கு டிக்கெட்லாம் போட்டாச்சு, நானே 20 வயசுல தான் போயிருக்கேன், நீங்க 10 வயசுலயே போறீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். அதுவும் உங்ககிட்ட 4 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த நாள் எப்போ வரும் நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். மாணவர்களுக்கு மட்டுமன்றி பள்ளி ஆசிரியர்களுக்கும் இது இன்ப அதிர்ச்சியாகவே இருந்தது. நாங்களும் முதல் முறையாக விமானத்தில் செல்ல உள்ளோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மாணவர்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 20 பேர் மற்றும் ஆசிரியர்கள் விமானம் மூலமாக சென்னைக்கு செல்கிறோம். இந்த பயணம் மாணவர்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். மற்றும் எங்களுக்குமே நாங்கள் முதல் முறையாக இந்த விமான பயணம் மேற்கொள்கிறோம். எங்களுக்கும் இது முதல் அனுபவம். மாணவர்களோடு சேர்ந்து நாங்களும் போகிறது ரொம்ப சந்தோஷமா என்றோம். அவ்வளவுதான். அந்த நாள் எப்போது வரும் என்றும் மாணவர்கள் ஆர்வமாக காத்திருந்தனர். அந்த நாளும் வந்தது. ஜனவரி 18ஆம் தேதி உற்சாகத்தின் எல்லைக்கே சென்று மாணவர் மாணவியர் தென்காசியில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு செல்வதாக திட்டம். அதன்படி 20 மாணவ மாணவியர் 5 ஆசிரியர்கள் என அத்தனை 25 பேரும் மதுரை விமான நிலையம் சென்றடைந்தனர். பிரம்மாண்டமான விமான நிலையத்தை கண்ட மாணவ மாணவியர் கண்கள் விரிய வியந்து கண்டு மகிழ்ந்தனர். மதுரையில் புறப்பட்ட விமானம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. தங்கள் கனவெல்லாம் நினைவான மகிழ்ச்சியில் வெளியே வந்த மாணவ மாணவியர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதித்தனர். அத்தனை உயரத்தில் விமானத்தில் பறந்த அனுபவத்தை விவரித்தனர் மாணவர்கள். கிளாஸ்ல எங்க சார் பாடம் நடத்தும்ல, நாங்க எல்லாரும் சார்கிட்ட போய் பிளாட்டா கட்ட, சார் எங்களையும் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டு, சார் அதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. சார் பிளாட்டா சொல்றாங்கன்னு நினைச்சு கொஞ்ச நாள்ல நாங்க விட்டுட்டோம். அதுக்கடுத்து சார் உண்மையிலேயே நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போதான் முறையா நான் ஃப்ளைட்ல வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்கள் அங்கே உள்ள பைலட் எல்லாம் பார்த்து கை கொடுத்தோம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்கள் அங்கேருந்து வெளியே பார்க்கும்போது சின்ன சின்ன வீடுகள், ஆறு, அதெல்லாம் ரொம்ப சின்னதாகவும் அழகாகவும் தெரிஞ்சது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் மேகங்களுக்கெல்லாம் மேலே பறக்கும்போது அப்படியே ஒரு தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. உண்மையிலே மாணவர்களுக்கு இது பெரிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு
மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது. மாணவ செல்வங்கள் பிளேனில் வரும்போது மிகவும் மகிழ்ச்சியாக அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள், மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த விதத்திலே இந்த விமான பயணத்திற்கு பல்வேறு நண்பர்கள், ஊர் பெரியவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் உதவி செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை வந்தடைந்த மாணவர்கள் பிர்லா கோளரங்கம், அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம், எழும்பூர் அருங்காட்சியகம், சட்டமன்றம், தலைமை செயலகம், சென்னை உயர்நீதிமன்றம், வள்ளுவர் கோட்டம், தமிழக முன்னாள் முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்கள், வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களுக்கு சென்று சுற்றி பார்த்தனர். பின்னர் ஞாயிறு இரவு பொதிகை ரயிலில் புறப்பட்டு தென்காசிக்கு புறப்பட்டனர். இப்படி விமானத்தில் கல்வி சுற்றுலா சென்று சொந்த ஊர் திரும்பிய மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொண்டலூர் ஊர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். வழிநடைகளும் பெண்கள் ஆரத்தி எடுத்தனர். பொதுமக்கள் விசில் அடித்தும் நடனமாடியும் மகிழ்ந்தனர். அத்துடன் வாங்கையா வாத்தியாரையா என்ற பாடலை ஒலிக்க செய்து நன்றி தெரிவித்தார். பாட புத்தகத்திலும் படத்திலும் மட்டுமே கண்டு ரசித்த விமானத்தை நேரில் காணவும் அதில் பயணிக்கவும் வைத்த இந்த ஆசிரியர் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் என்றால் அது மிகையல்ல.